ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் நான் பார்க்க போகிற விஷயம் வந்து பைத்தன் ப்ரோக்ராமில் நம்ம டபிள்யூபி கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். டபிள்யூபி கான்செப்டில் நம்ம ஆரம்பிக்கிற விஷயம் வந்து என்னன்னா கிளாஸ் அண்ட் மெத்தட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கிளாஸ்னால் என்னன்னா ஒரு ஒரு பிளாங்க் ஒரு டெம்ப்ளேட்டை தான் நம்ம சொல்லுவோம் கிளாஸ்க்குள்ளே வேறு எதுவும் இல்லைங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு மெத்தட், ரைட்? இதில் வந்து நம்ம முக்கியமாக பைத்தனில் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது கிளாஸ் வந்து நம்ம இது பண்ணுற நேரம் கிளாஸ்க்கு ஒரு பேர் இருக்கும். அப்போ இந்த கிளாஸ்க்கு நான் பேர் வந்து மெம்பர்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த கிளாஸ்க்கு நான் ரைட். இப்போ அடுத்தது வந்து என்னென்னு பார்க்க போகிறோம்னா இது வந்து கிளாஸ் நேம். ரெண்டாவது வரை முக்கியம் டெஃப் இனிட்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இதுனா என்னன்னா கிளாஸ்ன்றது உங்களோட கிளாஸ் நேம். இனிட் வந்து ஒரு ஸ்பெஷல் மெத்தட் யூ டு டிஃபைன் இனிஷியலைஸ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த கிளாஸ். ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுற இடம் நம்ம இனிட்டை வச்சு தான் நம்ம கிரியேட் பண்ணோம். ஓகே, இட்ஸ் இன்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்பெஷல் மெத்தட் ஆஃப் டிஃபைன் இனிஷியலைசிங் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த கிளாஸ். ஆப்ஜெக்ட் ஒன்று இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது அது இனிட்ன்ற ஒரு விஷயம். அது செல்ஃப் இஸ் அ ரெஃபரன்ஸ் டு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ். அதாவது இந்த செல்ஃப்னு இன்னொரு விஷயம் இருக்குது, இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று. ஓகே, ஒரு அந்த ரெஃபரன்ஸ் ஒன்று வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ அதில் வந்து பாருங்கள், இது வந்து நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் இது என்னது இனிட்ன்றது. ஓகே, இனிஷியலைஸ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த கிளாஸ். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸை குறைக்கும். இந்த செல்ஃப்ன்றது இது பேராமீட்டர்ஸ். ஓகே, இது வந்து ஒரு மெத்தட்டுக்குள்ள நம்ம பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணுறது இது. இப்போ இனிட்னு ஒரு மெத்தட். ஓகே, இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அடுத்து வந்து இது வந்து ஒரு யூஸ் பண்ணுறது ஒரு ரெஃபரன்ஸை நம்ம வந்து இன்ஸ்டன்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து நம்மளோட பேராமீட்டர்ஸ். ஓகே, இது வந்து நமக்கு வந்து பேராமீட்டரிஸ் டேட்டா. இது வந்து கிளாஸ் லெவல் டேட்டா. இப்போ ஜாவாலெல்லாம் மேலே கிளாஸ் லெவல் டேட்டாக்கு ஒன்று கிரியேட் பண்ணோம். பைத்தனில் நம்ம தேவையே இல்லை. நம்ம வந்து இங்கே வந்து செல்ஃப்னு சொல்லி தான் நம்ம இந்த டிஸ்ன்னு ஜாவாவில் எடுக்கிற மாதிரி இதில் வந்து செல்ஃப்னு சொல்லி எடுப்போம். பைத்தனில் செல்ஃப் டாட் நேம் செல்ஃப் டாட் ஏஜ்னு சொல்லி எடுத்துட்டு, ஓகே, இதை வந்து நம்மளோட இது வந்து நம்மளோட பேராமீட்டர்ஸ். இதை பேராமீட்டர்ஸை நம்ம வந்து செட் பண்ணோம். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம செஞ்சு பார்க்கணும். இப்படி பாருங்க, இப்போ பைத்தனில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்காத நண்பர்கள் வந்து பைத்தன் பிளேலிஸ்ட் கீழே கொடுத்துருங்க, அதை பார்த்து வாங்க. இப்போ பைச்சரத்தில் நம்ம ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் வந்து என்னென்ன கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறேன். மெம்பர்ன்ற கிளாஸில் வந்து ஃபர்ஸ்ட் இப்படி கொடுத்துட்டு இல்லை பாருங்கள், சரியாக செய்யணும். இல்லை மெம்பர் கிளாஸ் பேர் என்ன மெம்பர். இப்போ மெம்பரில் வந்து நான் எப்படி கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து கேபிட்டல் கொடுக்குறேன். இப்போ இப்படி தான் நமக்கான ஜாவாவில் பைத்தனில் நம்ம எடுக்கிற ஒரு விஷயம். இதில் மெம்பரில் வந்து இங்கே வந்து டெஃபை போடுறேன். டெஃப் என்னென்ன அடுத்தது இனிட். இனிட். ஓகே, இனிட், ரைட். இதை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணி செல்ஃப் இஸ் கம்ப்ளீட்டாக அங்கே செல்ஃப்னு வந்துடுச்சுங்க. இப்போ இங்கே நான் வந்து உங்களோட பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணுறேன். என்ன பேராமீட்டர்ஸ்? எனக்கு நேமும் கமா ஏஜ், ரைட். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்? நான் அடுத்த லைனில் வந்து இதை என்டர் பண்ணிவிட்டு கணக்கு இந்த லைனில் வருது வந்தோடனே செல்ஃப் நினைங்க. செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் எனக்கு இந்த நேம் கொடுக்குறேன். நம்மளோட பேராமீட்டர்ஸ்க்கு நம்ம செட் பண்ண நேம். அடுத்து செல்ஃப் டாட் ஏஜ் இன்னொரு கொடுத்துட்டு இதை வந்து இந்த பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுக்குற ஏஜ், ரைட். இப்போ இவ்வளோ தான். ஓகே, இவ்வளோ தான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். கிளாஸில் வந்து ஒரு இனிட் மெத்தடில் வச்சு நம்ம செல்ஃப் இங்கே வந்து 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இனிட் மெத்தட்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறது, நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இனிட். இது வந்து ரெஃபரன்ஸ் நம்ம வந்து பதிவு செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரெஃபரன்ஸ் நேம் அண்ட் அட்ரஸ் ஒரு பேராமீட்டர்ஸ். அப்போ வந்து இது வந்து கிளாஸ் லெவலில் வந்து நம்ம கிளாஸ் லெவல் டேட்டா செல்ஃப் டாட் நேம்னா இது வந்து கிளாஸ் லெவல் டேட்டா. ஓகே, அந்த கிளாஸ் லெவல் டேட்டா ரெஃபரன்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோம்? அந்த ஏஜ் நேம்ன்ற பேராமீட்டர்ஸில் வரதை வந்து பாஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, இது வந்து இப்போ ஜாவாவில் வந்து நான் சும்மா காட்டணும்னா இப்படி எழுதுவோம். அது இப்போ ஜாவாவில் கிளாஸ் ஒன்று எழுதி, இப்போ ஏன்னு சொல்லி கிளாஸ் ஒன்று எழுதிட்டு இப்போ இங்கே வந்து இப்படி எழுதுவோம். இங்கே வந்து இன்ட்டுன்னு ஏன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இன்ட் பின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பேராமீட்டர்ஸ் ஒன்று இந்த மாதிரி ஒன்று சூஸ் ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ள திரும்ப இதை எழுதுவோம். அதே மாதிரி தான் எங்கே செய்ய போகிறோம். இங்கே அதெல்லாம் முதல்ல வந்து ஒரு மெத்தட் ஒன்று இப்படி கிரியேட் பண்ண தேவையில்ல, நேம்னு சொல்லி. இன் பைத்தனில் நம்ம நார்மலாகவே இந்த செல்ஃபை யூஸ் பண்ணி நம்ம ரெஃபரன்ஸை வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கிளாஸ் லெவல் டேட்டாவை இந்த மாதிரி ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இது வந்து ஆர்கியூமெண்ட் தான். இப்போ செல்ஃப்னு டேட்டான்னு இந்த செல்ஃபை தான் எடுக்கும். இந்த செல்ஃப் இது வந்து ஆர்கியூமெண்ட், இந்த ஆர்கியூமெண்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்.
ஓகே, இங்கே பாருங்க, இந்த நேமை கிளிக் பண்ணால் இந்த நேம் கிளிக் ஆகாது. ஏன்னா இது செல்ஃப் டேட்டானா இது இந்த ரெஃபரன்ஸை தான் எடுக்கும், கிளாஸ் லெவலில் உள்ள ரெஃபரன்ஸாக தான் எடுக்கும். இப்போ இதுக்கான அவுட்புட்டை நம்ம எப்படி காட்டுறதுன்னா பாருங்க, கிளாஸில் அவுட்புட் எப்படி காட்டுறதுன்னா அதை வச்சுட்டு நம்ம எழுதுகிற என்ன கிளாஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், அவுட்புட்டை காண்கிறது. நமக்கு சிம்பிளாக நம்ம இதை பதிவு செஞ்சு காட்டுவோம். எப்படி காட்டுறதுன்னா மெம்பர் நம்ம எழுதுவோம், ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம், மெம்பர் 1ன்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண. எப்படி கிரியேட் பண்ணுறது, இல்லை மெம்பர் தான் கிளாஸில் பேர் மெம்பர், இதை பாருங்க கொடுத்துருக்கேன் மெம்பர். நீங்கள் மெம்பரில் நம்ம என்ன கொடுக்குறோம், ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்க போகிறோம், ஜான் கொடுக்க போகிறோம். இங்கே ஏஜுக்கு 45 கொடுக்க போகிறோம். இப்படி கொடுத்துட்டு இப்போ பாருங்க, இதை நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டுறேன்னா எப்படி பிரிண்ட் பண்ணி காட்டுறேன்னா பிரிண்ட்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் மெம்பர்னு நம்பர் 1 சொல்லி கொடுத்துட்டு இங்கே நம்ம நேம் அண்ட் அட்ரஸ்ன்னு எடுத்துருப்போம். நேமை கொடுத்தோம்னா இல்லை நேம் பிரிண்ட் ஆகும். அதே பிரிண்டில் போயிட்டு மெம்பர் 1ல் கொடுத்துட்டு ஏஜ்னு கொடுத்தோம்னா ஏஜ் பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இதை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஜான் 45ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே மெம்பர்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் ஜாவாவில், இது பைத்தனில் நம்ம ஈஸியாக நம்ம கிரியேட் பண்ணலாம். ஜாவாவில் நியூ கீவேர்டை வச்சு கிரியேட் பண்ணுற மாதிரி பைத்தனில் மெம்பர்னு சும்மா ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே மெம்பரை இதுக்குள்ளே என்ன விடயம் வரணுன்றது இங்கே ஜான் நேமுக்கு பதிவு செய்யணும், ஏஜுக்கு 45 வரணும்னு சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா இது மேலே போயிட்டு பார்க்கும், என்ன கிளாஸ் மெம்பர் கிளாஸில் ஜானுக்கு எதை போடும், நேம் ஜான், ஏஜுக்கு இதை போடும். இது ரெண்டையும் செட் ஆகும். இங்கே செட் ஆக்கிட்டு உங்களுக்கு கிளாஸ் லெவல் டேட்டா பேராமீட்டர்ஸ் டேட்டாவில் வர்றது செட் ஆகி கிளாஸ் லெவல் டேட்டாவில் செட் ஆகிட்டு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுற நேரம் இங்கே பாருங்கள் எதில் இருந்து இருக்குது. இப்போ பாருங்கள், இது ஆர்கியூமெண்ட்ஸை டக்கு நம்ம பிரிண்ட் பண்ண இல்லாது. இங்கே வரது கிளாஸ் லெவல் டேட்டாவில் இதை கிளிக் பண்ணுற கிளாஸ் லெவல் டேட்டா, இது கிளாஸ் லெவல் டேட்டாவுக்கு இந்த ரெஃபரன்ஸில் உள்ள இந்த வார பேராமீட்டர்ஸில் வர இதை எடுத்து இங்கே அசைன் பண்ணணும். அசைன் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே மெம்பர் டாட் நேம்னு கொடுக்குற நேரம் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ். இப்போ இதில் தான் மெயினாக வேல்யூ வரப்போகுது. வேல்யூ அந்த வேல்யூ நீங்கள் இந்த ரெஃபரன்ஸுக்கு கொடுக்குறீங்க. இந்த ரெஃபரன்ஸை கொடுக்குறத நீங்கள் பிரிண்ட் பண்ணி காட்டுறீங்க. அவ்வளோதான் நடக்குது. ஓகே, இது ஒரு ரெஃபரன்ஸ், செல்ஃப் ஒரு ரெஃபரன்ஸ். ஓகே ரைட். ரைட், இது நமக்கு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த இனிட்ன்ற மெத்தட் நமக்கு முக்கியம். ஓகே ரைட். இப்போ நம்ம இன்னொரு விஷயம் செய்வோம். இதில் நாங்கள் இன்னொரு கிளாஸ் ஒன்று எடுக்க போகிறேன், ஸ்டாஃப்னு ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேன். இந்த ஸ்டாஃப்ன்ற கிளாஸில் நான் எழுத போகிறேன் இன்னொன்று, first name, last name, address, phone number. Right. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை first name இங்கே கொடுக்குறேன், last name இங்கே கொடுக்குறேன். அதே மாதிரி last name இங்கே கொடுக்குறேன், இங்கே நான் கொடுக்குறேன். இதை அப்படியே 2 காப்பி எடுத்துட்டு கீழே கொண்டு போயிட்டு அட்ரஸை கொண்டாந்து இங்கேயும் கொடுக்குறேன், இங்கேயும் கொடுக்குறேன். அதே மாதிரி ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு இங்கேயும் கொடுக்குறேன், இங்கேயும் கொடுக்குறேன். ரைட். இப்போ என்ன ஆயிருக்குன்னா இப்போ உங்களுக்கு இது என்னது ரெஃபரன்ஸ், இது உங்களோட வர்ற வேல்யூஸ், அதாவது பேராமீட்டர்ஸில் வர்ற வேல்யூஸ். இப்போ இதை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணி காட்டுறோம், இங்கே பாருங்கள் எரர் காட்டுது. ஏன்னா இந்த கிளாஸ் என்னது நம்ம சொல்ல போகிறாங்க, நான் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறப்ப ஸ்டாஃப்னு கொடுத்து நான் ஸ்டாஃப்னு சொல்லி இந்த கிளாஸை எடுத்துட்டு இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் நேம் ஜான், அடுத்த நேம் நான் போட போகிறோம் பீட்டர்னு போட போகிறோம், லாஸ்ட் நேம், அட்ரஸ்க்கு நம்ம கொடுக்க போகிறோம், ஒரு அட்ரஸ் கொடுக்க போகிறோம், இந்தியான்னு கொடுக்க போகிறோம், கமா இங்கே ஃபோன் நம்பருக்கு ஒரு ஃபோன் நம்பரை கொடுக்க போகிறோம். ரைட், கொடுத்துட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டணும். எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா ஸ்டாஃப் ஒன்னு சொல்லி எழுத போகிறோம். இங்கே என்னது ஃபர்ஸ்ட் நேம். ஓகே, இங்கே ஸ்டாஃப் ஒன் அப்படி டாட்டா கிளிக்னா என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குது எல்லாமே வரும். ஃபர்ஸ்ட் நேம், அடுத்த ஸ்டாஃபை திரும்ப எடுத்துட்டு ரெண்டாவது அட்ரிபியூட் என்ன இருக்கு, லாஸ்ட் நேம் இருக்காரு. ஒரு ரெண்டையும் நான் காப்பி பண்ணி எடுக்கிறேன், திரும்ப எடுத்துட்டு எனக்கு கீழே பதிவு செஞ்சுட்டு இங்கே என்ன சொல்ல போகிறேன், இந்த அட்ரஸ் இங்கே கொடுக்க போகிறேன், இங்கே ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு இங்கே ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம். பாருங்கள், ஜான் பீட்டர் இந்தியா அவங்களுக்கான ஃபோன் நம்பர் வருது. ஓகே, இப்போ வெரி சிம்பிள். இந்த WP கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் கிளாஸ்னா என்ன இதுக்கெல்லாம் நீங்கள் படித்து வச்சுருக்கீங்க. இதை ஃபுல் எக்ஸாம்பிளையும் நான் என்கிட்ட நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கோடை சைட்லேயும் பார்க்கலாம். என்கிட்ட ஆப்லையும் நீங்கள் இந்த கோர்ஸ் எல்லாம் நான் எழுதி போட்டிருக்கேன். அது ரெண்டுலேயும் நீங்கள் எதையாவது எதுலையா போயிட்டு படிச்சுக்கிறீங்க. ரைட், என்
டியூட்டர்ஸ் ஃபனி, கோட் ஃபனின்னு சொல்லி ஆப் இருக்குது. அதுலேயும் போயிட்டு நான் ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ஜாவா, பைத்தன் சம்மந்தமாக. அதில் போயிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி படிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.